பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசி சொன்னான், நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். அதுபோல் வாய்க்கால்களை வெட்டினார்கள். அதிகாலையில் தண்ணீர் ஏதோ வழி வந்தது. இந்த காலை நேரத்திலும் கூட தேவன் ஆசீர்வாதங்களை நமக்கு அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டபடி அந்த இரக்கத்தின் அதிபதியினிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ சுயாதீனத்தை தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்த விடுதலையாகி இன்றைக்கு சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் என்கிறதான முறையிலே பல இடங்களில் நமக்கு நல்ல சுயாதீனம் இருக்கிறது. தேவ சபையிலே சுயாதீனம் இருக்கிறது, சில குடும்பத்தினருடைய நல்ல சுயாதீனம் இருக்கிறது. அப்படி தேவனுடைய சுயாதீனம், தேவனாலே நமக்கு சுயாதீனம் உண்டாயிருக்கிறது. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்கக்கூடாது. சுயாதீனம் இருக்கிறது என்று சொல்லி அதை மாம்சத்திற்கு ஏதுவாக நாம் என்ன செய்யக்கூடாது, கடைபிடிக்கக்கூடாது, அனுசரிக்கக்கூடாது. ஆனால் அதே வேளையிலே அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி நாம் ஊழியம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். பரலோக ராஜ்யம், மேலான எருசலேம் என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவளாக இருக்கிறாள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்டபடி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தியானித்து தேவன் எதற்காக என்னை சுயாதீனம் உள்ளவன் ஆக்கினார் என்றால் இன்னும் பரிசுத்தமாய் வாழும்படியாக, இன்னும் அவருடைய சித்தம் செய்யும்படியாக என்கிறத அறிந்து இந்த காலை நேரத்திலே நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், உங்களோடு கூட இருப்பார், உங்களை மெய்யாகவே அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை சுயாதீனர்களாக உமக்கென்று தெரிந்து கொண்ட எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்திலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த சுயாதீனத்தை நாங்கள் மாம்சத்தின்படி செலவழிக்காமல் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்கேற்றபடி அதை செலவழிக்க கர்த்தர் கிருபை தார். நம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். இந்த நாளும் இனிவரும் நாட்களும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். நம்முடைய சமாதான சந்தோஷத்தை கொடும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.